இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கணும். என்ன வருத்தம் அப்படின்னா, நம்ம இந்த விசுவாச வாழ்க்கையை துவங்கின நாளில் இருந்த அந்த விசுவாசம், அந்த ஜெபம், அந்த அர்ப்பணிப்பு, அந்த பக்தி, அந்த உபவாசம் இப்ப அந்த அளவுக்கு இல்லையே. ஒருவேளை அன்னைக்கு இருந்த அந்த ஜெப வாழ்க்கை, விசுவாசம், பக்தி அது தொடர்ந்து நமக்குள்ள இருந்திருந்தா, நம்ம மனசே சொல்லுது இப்ப இருக்கிற இந்த நிலைமையில நம்ம இருந்திருக்க மாட்டோம், இதை விட ரொம்ப நல்லா இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி மனசு என்ன செய்யுதுங்க, ஏங்குது. இதுக்குதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறவங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை பேச விரும்புகிறேன். பாஸ்டர், ஒரு நேரத்துல நல்ல பக்தியா இருந்தேன், நல்ல விசுவாசமா இருந்தேன், வேதத்தின் மேல எனக்கு பைபிள் வாசிக்காம என்னால இன்னைக்காவது ஒரு நாள் வாசிக்கலன்னா குற்ற உணர்வா இருக்கும். உபவாசம்லாம் நிறைய நான் இருந்திருக்கிறேன். வாயை திறந்து விசுவாச வார்த்தையை நான் அவ்வளவு பேசியிருக்கிறேன். அன்னைக்கு இருந்த அந்த ஸ்பீடு தொடர்ந்து இருந்திருக்கும்னா நான் இப்ப எங்கேயோ இருந்திருப்பேன். ஆனா அன்னைக்கு இருந்த விசுவாசம் போய், பக்தி போய், ஜெபம்லாம் போய், எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே லேசா தொத்திக்கிட்டு, சொல்லுங்க, தொத்திக்கிட்டு இருக்கிறது போல இருக்கிறேன். சில பேர் எந்த முடிவு எடுத்திருப்போம்னா, அட போப்பா. ஆனா இன்னொரு சிறு கூட்டத்துக்கு திரும்பவும் அந்த இடத்த பிடிக்கணும்னு ஒரு மனசுல ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. சில பேர் இந்த பிசாசுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நீங்க நல்ல ஜெப வாழ்க்கையில, பக்தியில, விசுவாசத்துல, உபவாசத்துல நீங்க இருந்தா நீங்க நல்லா ஆயிடுவீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால எப்படியாவது அதிலிருந்து உங்களை குறைத்து ஒரு சாதாரண மக்கள் எப்படியெல்லாம் நினைக்கிறாங்களோ, பேசுறாங்களோ, அதே லைஃப்ல உங்களை வாழ வைக்க அவன் விரும்புறான். அதுலதான் அவனுக்கு வெற்றி. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிலரை இயேசு சந்தித்து அவங்களை எப்படி மாற்றினார்னு நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நபரை இயேசு சந்தித்து அவங்க லைஃபை எப்படி மாற்றினார். அதுக்கு முன்பதாக முதல்ல ஒரு வசனத்தை, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிஎன்பதற்கு ஒரு வசனத்தை ஆதாரமாய் வாசிப்போம். ஏசாயா 42:3. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். கவனிங்க, நாணல் நெறிந்து போகுமே ஆகில் அதனால எந்த பயனும் இல்லை. மங்கி எரிகிற திரியினாலையும் ஒரு பயனும் இல்லை. ராத்திரி தூங்கி காலையில எந்திரிக்கிறோம், எப்படி வண்டிக்கு பெட்ரோல் போட்டாதான் ஓடுமோ அதை போல நம்ம ஒரு காஃபி டீ குடிக்காம வண்டி என்ன செய்யுதுங்க, ஓடாது. இப்ப அடுப்புல போய் பத்த வச்சு பாலை காய்க்கும் போது மங்கி எரிகிற திரியா எரியும்னா உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? ஆண்டவர் இந்த இடத்துல நாணல் அப்படின்னு யார சொல்றாரு?
நம்மள. மங்கி எரிகிற திரின்னு யார சொல்றாரு? நம்மள. ஆண்டவருடைய சுபாவத்தை பாருங்களேன். நெறிந்த நாணல்னு அப்படி என்ன பண்றது இல்லையா? சொல்லுங்க, முறிக்கிறது இல்லை. மங்கி எரிகிற திரி இதனால என்ன பிரயோஜனம்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யலையா? அணைக்கிறது இல்லை. நீங்க ஒன்னே கேட்டக்கூடாது, அதனாலதான் பாஸ்டர் நான் கவலை இல்லாம உட்கார்ந்துருக்கிறேன். நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் அவர் இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு கையை உயர்த்தி சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய விருப்பம் பாருங்க, மங்கி எரிகிற திரியா நம்ம இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறார். நெறிந்த நாணலாய் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? இருக்கக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல சபைக்கு சொல்லும் போது அங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஒண்ணு நீ எப்படி இரு? அனலாயிரு. இல்லன்னா நீ எப்படி இரு? குளிராயிரு. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிறத அவர் என்ன செய்யலங்க? வாந்தி பண்ணி போடுவேன் அப்படிங்கிறார். கொஞ்சம் கவனிங்க. இதை நான் யோசிக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு அற்புதமான மங்கி எரிகிற திரியை போல, நெறிந்த நாணலை போல இயேசுவோடு கூட இருந்த அற்புதமான அவருடைய சீடர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், இயேசுவுக்காக எல்லாத்தையும் விட்டவர்கள், இயேசுவை அருகில் உட்கார்ந்து அவருடைய போதனைகள் எல்லாம் கேட்டு வளர்ந்தவர்கள், இயேசு செய்கிற அற்புதத்தை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டவர்கள் எப்படி மாறிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமாய் நம்ம எல்லாரும் அதிர்ச்சி அடையத்தக்க அளவில் அவங்க சோர்ந்து போனவர்களாக, ஆண்டவரை நம்பாதவர்களாக, அவங்க அவிசுவாசம் உள்ளவர்களாக, வீண் பேச்சுன்னு சுவிசேஷத்தை சொல்லுகிற அளவிற்கு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறாங்க. அதற்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி லூக்ல, தயவு செய்து எல்லாரும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். கவனிங்க, முதல்ல இந்த லூக்கா 24வது அதிகாரத்தின் சுருக்கத்தை நான் முதலாவது சொல்லிவிடுகிறேன். இந்த லூக்கா 24வது அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்தவராய் தம்முடைய சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் அவருடைய சீடர்களோ அவரை எங்க தேடிட்டு இருக்கிறாங்க? சொல்லுங்க. கல்லறை இடத்துல போய் தேடுறாங்க. இப்ப கல்லறிடத்தில் போய் தேடினது மட்டுமல்ல, நீங்க அங்க உள்ள சில வார்த்தைகள் எல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எங்க இருந்த உங்களுடைய விசுவாச வாழ்க்கை எந்த அளவுக்கு கீழே போயிடுச்சுங்கிறதையும், அதற்கு என்னெல்லாம் காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நல்ல கவனிங்க. ஒரு நேரத்தில் நம்ம விசுவாசமா இருந்தோம், ஜெபம் பண்ணணும், பக்தியா இருந்தோம். இன்னைக்கு அப்படி இல்லை அப்படின்னா சத்தியமா சொல்றேன், அதற்கு என்ன இருக்குங்க? ஏதோ ஒரு முடிச்சிருங்க காரணம் இல்லாமல் அப்படிப்பட்ட மேன்மையான அனுபவத்திலிருந்து நானோ நீங்களோ கீழே இறங்கி வர முடியாது. சரி, முதல்ல ஒண்ணா நம்ம பார்க்க போகிறோம். 24வது அதிகாரம், 24வது அதிகாரம் வாசிப்பா. 4-5 வசனத்தை வாசிக்க கேட்பான். அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில்
பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்களுக்கு அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். தேவதூதன் எப்படி முடிக்கிறார்? மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலீலாவில் இருந்தபோது காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். முதல் காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன காரணம்னு, நல்ல விசுவாசமாய் இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் உயிர்த்தெழுந்த இயேசுவை இவங்க எங்க போய் தேடுகிறாங்க? கல்லறையில். உங்க மொழியில சொல்லணும்னா சுடுகாட்டில். நான் கேட்கிறேன், ஏன் உயிர்த்தெழுந்த இயேசுவை கல்லறையில் போய் தேடினாங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட நிறைய காரியங்களை அவர்களோடு என்ன செஞ்சாருங்க? பேசினார். நிறைய பேசினார். இவங்களோ அதை காது கொடுத்து என்ன செய்யலங்க? கேட்கல. நான் கேட்கிறேன், வாரம் 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 நம்ம சர்ச்சுக்கு வரோம். சில நேரம் நம்ம உண்மையாகவே வீட்டில் பைபிள் வாசிக்கிறோம். உலக பிரகாரமான நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கும் எனக்கும் பாடுகள் உண்டானா உண்டு. ஆனா ஏன் இந்த பாடுகள் நேரத்தில் நம்ம கலக்கம் அடைஞ்சிடுறோம், சோர்ந்து போயிடுறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம எதை நினைவு கூறல? சொல்லுங்க. வசனத்தை நம்ம என்ன செய்யலைங்க? நினைவு கூறல. கவனிங்க, இந்த பூமியில நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாடு உண்டா? சொல்லுங்க. உண்டா? உண்டு. நீ எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்குங்க? நிறைய பிரச்சனைகள், பாடுகள். சரி, அது நடுவில் தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும்னா தேவன் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? அவருடைய வார்த்தையை. நம்ம குடும்பத்தில் பேசினவங்க வார்த்தை இல்லை, எய்த்து வீட்டுக்காரங்க பேசின வார்த்தை இல்லை, சொந்தக்காரங்க கல்யாணம் பண்ணுகிற இடத்துல அங்க ஒரு துக்க வீட்டில் பேசின வார்த்தை அல்ல. எதை நம்ம நினைவு கூறணுமா? ஆண்டவருடைய வார்த்தையை. ஒரு சாட்சி சொல்றேன் பாருங்களேன். நம்ம சர்ச்சில் கல்பனான்னு ஒரு புள்ள இருந்துச்சு. அந்த புள்ள கல்யாணம் பண்ணிட்டு ஈரோட்டில் ஒரு சிஎஸ்ஐ சபையில் அங்கத்தினராக இருக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த பிள்ளை என்கிட்ட கேட்டது, அண்ணன் எல்லாரும் பேர் கிறிஸ்தவ சபையில இருந்து எங்க போவாங்க? பெந்தகோஸ்தே சபைக்கு போக விரும்புவாங்க. ஆனா நான் என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு? பெந்தகோஸ்தே சபையில இருந்து ஒரு சிஎஸ்ஐ மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க போற மாதிரி ஆயிடுச்சு. நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், நீ எங்க போனாலும் தேவாதி தேவன் கட்டாயம் உன்னை என்ன செய்வாரு? சந்திப்பார். அந்த பிள்ளை என்ன யோசித்தாலும் தெரியல. திருமணம் ஆகி முதல் ஞாயிற்றுக்கிழமை சிஎஸ்ஐ சர்ச்சில் போய் என்ன செய்கிறா? புருஷன் போகிற சிஎஸ்ஐ சபையில் அட்டன் பண்ற ஒரு நிலைமை. அங்க சிஎஸ்ஐ சபையெல்லாம் எப்படின்னா, ஒரு பேட்டனா இப்படிதான் பாடணும், இப்படி சொல்லணும், இப்படிதான் நடத்தணும்னு. பெந்தகோஸ்தே சபையில ஆண்டுடைய பிரசனத்தை நம்ம உணர்கிற வரைக்கும் நம்ம விட மாட்டோம். அலையில சொல்ல பார்ப்போம். ஆமா, பாஸ்டரும் விட மாட்டாரு, மக்களும் ஒரு தேவ பிரசனம் இல்லாத ஒரு ஆராதனையை அட்டன் பண்ணி வீட்டுக்கு போக விரும்ப மாட்டாங்க. அங்க அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை.
இந்த டைம்ல ஆரம்பிச்சு இந்த டைம் முடிச்சிடணும். நான் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன். என்கிட்ட முக்கியமா சொல்லுவாங்க காதுல, 20 நிமிஷம் மேல பேச வேணாம் பாஸ்டர். அவங்களுக்கு பயம், நான் எங்க 1 மணி நேரத்துக்கு மேல பேசிட போறோம்னு. அவங்க டைமை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, 20 நிமிஷம் தான் பேசணும்னு. அப்ப பாருங்க, இந்த புள்ள அங்க போய் உட்கார்ந்து இருந்திருக்கிறா. ஆனா கர்த்தர் நல்லவர். இந்த பிள்ளைக்காகவே ஆண்டவர் அன்னைக்கு அந்த சர்ச்சில், சிஎஸ்சி சர்ச்சில் பெந்தகோஸ்தே ஊழியக்காரனை கர்த்தர் அன்னைக்கு அனுப்பி இருக்கிறார். அன்னைக்கு செய்தி யாருங்க? செய்தி யாரு? பெந்தகோஸ்தே பாஸ்டர் அங்க அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த புள்ள அந்த சிஎஸ்சி சர்ச்சில் ஒரு 300-400 பேர் உள்ள ஒரு பெரிய சபை. இவ புருஷனோடு கடைசியில உட்கார்ந்து இருக்கிறான். பாட்டு அவளுக்கு பெருசா இஷ்டமா இல்லை. என்னடா அது, நம்ம ஒரு மாதிரி பாடுறோம், அவங்க ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பாடுறாங்களே அப்படின்னு ஒரே அதிருப்தி. ஆராதனை இல்லை, ஒர்ஷிப் இல்லை, தேவ பிரசன்னத்தை உணராததுனால அந்த பிள்ளைக்கு மனசெல்லாம் எங்க இருக்கு? புவனகிரியில இன்னைக்கு பாட்டு ஆராதனை இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளை கொயர்ல இருந்தா, அவ இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளை என்னோட சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்பா. இப்படி இருக்கும்போது அந்த ஐயர் இன்னைக்கு சிறப்பு செய்தியாளராக தேனியிலிருந்து தேவனுடைய ஊழியக்காரர் ராஜன் வந்திருக்கிறாருன்னு இந்த புள்ள அப்பதான் அப்படி பாக்குறா. ஓ, அண்ணன் சொன்னாங்களே தஞ்சாவூர்ல இருக்கும்போது ஆண்டவர் அந்த ஊழியக்காரர் மூலமாய் தீர்க்க தரிசன வார்த்தையாய் பேசி அது அப்படியே இன்னைக்கு ஊழியத்துல நடந்திருக்குதுன்னு உடனே புருஷனை போய் அப்படியே காலை சுரண்டி இருக்காங்க. காதல சொல்லியிருக்கா, இன்னைக்கு இந்த பாஸ்டர்கிட்ட நம்ம ஜோம் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும். நல்ல கவனிங்க எங்க செய்திய. சொரிஞ்சு உன்னை புருஷன் சொல்லியிருக்கிறார், சும்மா இரு, எவ்வளவு கூட்டம் பாரு, நம்ம ஜோம் பண்ணிட்டு போகலாம், டைம் இருக்காது, நம்ம பார்த்துப்போம். இல்லை இல்லை இல்லை, எங்க அண்ணனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்த கர்த்தருடைய ஊழியக்காரர், அவர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா இப்பதான் புது தம்பதியார், அவரு எடுத்த உடனே எதுவும் பேசக்கூடாதுன்னு சரின்ட்டாரு. அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், நல்ல ஆண்டோடைய வார்த்தையை, கிருபையை குறித்து அன்னைக்கு பேசியிருக்கிறார். இந்த பிள்ளை நல்ல செய்தியை கேட்டுட்டு ஜோம் பண்ணுவதற்காக அந்த கூட்டத்தோடு கூட்டமா போய் நின்றுருக்கிறார். எல்லாரும் ஜோம் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த பிள்ளை அந்த ஊழியக்காரருக்கு முன்னாடி நின்று இருக்கிறார். கர்த்தர் பாருங்க, தாகம் உள்ளவன் மேல் அவர் என்ன பண்ணுகிறாரா? தண்ணீரை ஊற்றுகிறார். இந்த புள்ள வாஞ்சியோடு வந்திருக்கிறத ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? பார்த்த தேவன் அந்த ஊழியக்காரர் கிட்ட ஜோமன போகும்போது அந்த ஊழியக்காரர் தேனியிலிருந்து வந்த அந்த ராஜன் என்ன பண்ணியிருக்கிறாரு? இவங்க முன்பின் யாருன்னு தெரியாது, அந்த 300 பேர்ல இவங்க ஒருத்தர். கல்பனா தலையில முதல்ல கையை வச்சாராம். கையை வச்சு சொன்னாராம், ஆண்டவரே, இந்த அருமையான மகளை அன்னாளை நினைத்தருளது போல, ராகேலை நினைத்தருளது போல இந்த பிள்ளைய நினைத்தருளும். கொஞ்சம் கவனிக்கணும், பைபிள்ல எவ்வளவோ கதாபாத்திரங்கள் இருக்க தேவனுடைய வார்த்தை எப்படி வெளிப்படுத்துங்க? பேச மாட்டீங்களே. ஆண்டவர் யாரை குறிப்பிடுகிறாருங்க? அன்னால. ஆண்டவர் அடுத்து யாரை குறிப்பிடுகிறாருங்க? ராகேல. கொஞ்சம் கவனிங்க. உடனே அந்த புள்ள எதை நினைவு கூறுகிறா? பைபிள்ல ஏன் ஆண்டவர் அன்னாளுக்கு ஒப்பிட்டு என்ன சொல்லணும்? ஏன் ராகேலுக்கு ஒப்பிட்டு கர்த்தர் இப்படி சொல்லணும்? உடனே அந்த பிள்ளை எதை நினைவு கூர்ந்திருக்கிறா? 2 பேருக்குமே ஆண்டவர் குழந்தைய என்ன பண்ணிருக்கிறாருங்க? லேட்டா கொடுத்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சபைக்கு வரீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்க, எந்த அளவுக்கு அதை நீங்க நினைவு கூறுறீங்க? இந்த பிள்ளை என்ன யோசிக்கிறா? பெனினால் பிள்ளை பெற்றுக்கிட்டே இருக்கிறா, ஆனா அண்ணாளுக்கு கர்த்தர் என்ன செய்யலங்க? பிள்ளை தரல.
அடுத்து கேட்கிறேன், அண்ணாளுக்கு பிள்ளை தராம விட்டுட்டாரா? தந்தார். எப்படி தந்தாரு? லேட்டா. அடுத்து ஆண்டவர் என்ன பேசுறாரு? ராகேலை நினைத்தருளினது போல நினைத்தருளுங்க. உடனே இந்த பிள்ளை என்ன நினைவு கூர்ந்திருக்கிறா? ராகேலுடைய அக்கா லேயால் அவ பிள்ளை பெத்துக்கிட்டே இருக்கிறா. ஆனா ராகேலுக்கு குழந்தை இல்ல. லேட்டா ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? கொடுத்தார். இப்ப இந்த பிள்ளைக்கு புரிஞ்சிடுச்சு, நமக்கு என்னமோ தெரியல, ஆண்டவர் குழந்தையை எப்படிதான் தரப்போறாரு எல்லாம் சொல்லுங்க. லேட்டா. உடனே பாருங்க பஸ்ல கணவன், மனைவி, மாமியார் இவங்க எல்லாம் பஸ்ல திரும்பி வரும்போது இந்த புள்ள சொன்னாலாம் மாமியாரை பார்த்து, தயவு செய்து கவனிங்க, ஆண்டவர் எனக்கு குழந்தைய சொல்லுங்க லேட்டா தான் தரப்போறாரு, அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த பிள்ளைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேல எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. கையை உயர்த்தி ஒரு அளவில் சொல்லுங்க பாருங்க. நான் கேட்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வார்த்தையை சொல்லும் போது அதனுடைய வியாக்கியானத்தை புரிந்து இந்த பிள்ளைங்க அதே போல பாருங்க, அந்த பிள்ளைக்கு 2 வருஷம் வரைக்கும் என்ன இல்லைங்க, குழந்தை இல்லை. முதல் வருஷம் எப்படியோ இந்த பிள்ளை சமாளிச்சுட்டா. 2வது வருஷம் டார்ச்சர் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாங்கும் போது இந்த பிள்ளை சொன்னாலாம், ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு? அன்னாளை நினைத்தருளது போல நினைத்தருளுவேன்னு, ராகேலை நினைத்தருளது போல நினைத்தருள்வேன்னு. அதனால எனக்கு கட்டாயம் குழந்தை இருக்கும், அதுவும் கர்த்தர் எனக்கு ஆண் குழந்தையை தருவார். விசுவாசத்தை பாருங்க. ஏன்னா அண்ணாளுக்கு ஆண்டவர் என்ன குழந்தை கொடுத்தாருங்க? ஆம்பளை பிள்ளை. அடுத்து பாருங்க, ராகேலுக்கு ஆண்டவர் லேட்டா கொடுத்தாலும் என்ன குழந்தை கொடுத்தாரு? ஆண் குழந்தை. இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் லேட்டா பிள்ளை கொடுத்தாரு, 2 ஆம்பளை பிள்ளையா கொடுத்தாரு. கையை உயர்த்தி ஒரு ஆளையிலே சொல்லுங்க. அந்த பிள்ளை சொல்லுவா, அண்ணே என்ன ஆச்சரியமா இருக்கு, நான் சோர்ந்து போயிடுவேன், இவங்கெல்லாம் என்னை கஷ்டப்படுத்துவாங்கன்னு கர்த்தர் முன்கூட்டியே அறிஞ்சு என் புள்ள 4 பேர் பேசுற நடுவில் சோர்ந்துடக்கூடாது என்பதற்காகவே கர்த்தர் முன்கூட்டியே அவருடைய வார்த்தையின் மூலமாய் என்னை என்ன பண்ணிட்டாரு, எனக்கு அன்னாளை போல ராகேலை போல அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தை முன்னுதாரணமாய் வச்சதுனால இந்த 2 வருஷம் எத்தனையோ விதமான வார்த்தைகளை நான் கேட்க வேண்டியதா இருந்தாலும் நான் எப்படி மாறல அப்படின்னா, நெறிந்த நாணலை போல மங்கி எரிகிற நெருப்பை போல மாற கர்த்தர் எனக்கு அனுமதி தரவே இல்லை. கையை உயர்த்தி ஒரு ஆளையில சொல்லுங்க பார்ப்போம். எப்பெல்லாம் என்னை சோர்வடை செய்தார்களோ அந்த பிள்ளை சொல்லி கொண்டாலாம், அன்னாளை நினைத்தருளினது போல கர்த்தர் என்னை நினைத்தருளுவார், ராகேலை நினைத்தருளினது போல கர்த்தர் என்னை என்ன செய்வாரு, நினைத்தருளுவார் சொல்லிக்கிட்டே இருந்தாலாம். ஆண்டோட நாம மகிமைக்காக சொல்றேன். நான் கேட்கிறேன், இப்படி டார்ச்சர் பண்ணும்போது அந்த டார்ச்சர் நடுவில் என் புள்ள வசனத்தை நினைவு கூறுகிறதேன்னு சொல்லி பரலோகம் ஆச்சரியப்பட்டு இருக்குங்கிறவ மட்டும் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் உயிரோடு இருக்கும் போதே தனக்கு என்ன நேரிட போகிறது என்பதை திரும்ப திரும்ப சொன்ன பதிலும் அவங்க என்ன பண்ணல, இல்ல சத்தமா சொல்லுங்க பார்ப்போம், அவங்க காதலே என்ன செய்யலங்க, பெருசா வாங்கிக்கல. இப்ப தேவதூதன் சொல்லுகிறாரு, அவர் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறாங்க.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நான் அப்படி இருந்தேன், ஆனா இன்னைக்கு விசுவாசத்துல எல்லாம் தொய்ந்து குறைவுபட்டுட்டேன்னு நீங்க சொல்வீங்கன்னா தேடி பாருங்க, நீங்க எதை நினைவு கூறாம போயிட்டீங்க? முடிச்சிருங்க, ஒத்துக்க மாட்டீங்க பாத்தீங்களா? எதை நினைவு கூறாம போயிட்டீங்க? ஆமா, எய்த்த வீட்டுக்காரங்க சொல்றது ஞாபகத்துல இருக்கு, திரும்ப திரும்ப வருது. சொந்தக்காரங்க சொன்னது திரும்ப திரும்ப வருது. பெற்ற புள்ள சொன்னது திரும்ப திரும்ப வருது. ஆனா எது நினைவுக்கு வரல? பேச மாட்டீங்களா சத்தமா? எது வரணும் சொல்லுங்க, எது வரணும்? ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இது நெறிந்த நாணல், இது மங்கி எறிகிற திரி, இதை தூக்கி போடு, வேற ஒரு திரியை ஏத்து, வேற ஒரு நாணல்ல தெரிந்து கொள்ளுன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யல, தெரிந்து கொள்ளல. எனக்கு அதுதான் ஆண்டவர்கிட்ட பிடிச்சது. கையை உயர்த்தி ஒரு ஆள் இல்லையா? நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் அவர்களை முன்னை விட சூப்பரா மாத்தணும்னு சொல்லி ஆசைப்படுகிற தேவன் நம் நடுவில் நம்மளை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? இந்த அவிசுவாசம் நிறைந்த கூட்டம் கல்லறைக்கு வரும்னு ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு அங்க 2 பிசாசை தான் அனுப்பிச்சிருக்கணும். இந்த ஆளுங்க வரும், 4 போடு போட்டு அனுப்பணும். நான் ஆண்டவராக இருந்தா தான் செஞ்சிருப்பேன். ஆனா நம்ம ஆண்டவர் யார் அனுப்புறாருங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம என்ன பெரிய ஆளுங்க? யோசிச்சு பாருங்க. என் புள்ள அதுக்கு இருக்கிற நிறைய பாடுகள் மத்தியில எதையோ யோசித்து குழம்பி போயிருக்கு. நம்ம லெவல்ல இறங்கி நம்மளை புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் பாருங்க, என் பிள்ளைய தவிக்க விடக்கூடாது, என் பிள்ளை அந்த இடத்துல தவிச்சிடக்கூடாது, என் பிள்ளை ஒரு தவறான டைரக்ஷன்ல போயிடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் முன்கூட்டி அறிந்தவராக அங்க தேவ தூதனை நிறுத்தி அந்த தேவ தூதன் சொல்லுகிறான், நீங்க ஏன் இங்க வந்தீங்க? உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடி வந்தது என்ன? அவர் இங்க இல்லைன்னு சொன்னது மட்டுமல்ல, என்ன சொல்லி அனுப்புறாங்க? அவங்களை கிளியர் பண்ணி. என்ன கிளியர் பண்ணி? நம்ம ஆண்டவர் நம்மளை சந்தேகத்திலேயே வச்சிருக்கிற தேவன் அல்ல. ஒத்துக்கிறவங்க மட்டும் ஒரு ஆளில் சொல்லுங்க. அவங்களை கிளியர் பண்ணி. எப்படி கிளியர் பண்றாரு? திரும்ப வாசிங்க, 7வது வசனம் வாசிப்பா. சொன்னதை நினைவு கூறுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்றேன், அவர் சொன்னதை நினைவு கூறுங்கள். எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம், எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். தேவன் உங்களுக்கு சொன்னதை அடிக்கடி நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. நீங்க வேதம் வாசிக்கும் போது உங்களோட பேசியிருப்பார்ல, புது வருஷம் உங்களோட பேசியிருப்பார்ல, ஊழியக்காரர் மூலமாய் தீர்க்கமாய் பேசியிருப்பார்ல, டெய்லி அதை நினைவு கூறுங்கள். டெய்லி அதை நினைவு கூறுங்கள். ஒருவேளை இந்த மாலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், பாஸ்டர் எனக்கு அதெல்லாம் நினைவுக்கு வரலை, நாளைக்கு என்ன பண்ண போறோம், நாளானைக்கு என்ன பண்ண போறோம், அடுத்த மாசம் என்ன பண்ண போறோம், என் சூழ்நிலை இப்படி இருக்கு, என்ன பண்ண போறோம்? நான் சொல்றேன், இப்படிதான் ஒருத்தன் கேட்டான். அவன் பேர் என்னங்க? ஈசாக்கு. அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆனா முக்கியமா ஒண்ணு தேவை, பலிக்கு ஆடு எங்க? அப்பா சொன்ன வார்த்தை, அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்புறவங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர், எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அழகான ஒரு பாட்டு இல்ல, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி, யெகோவா ஈரே
கருத்தோடு துதித்திடுவே. எல்லாரும் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் பார்த்து கொண்டதுனால தான் அங்க பேர் வைக்கிறாரு ஆண்டவருக்கு, யெகோவா ஈரே. நான் கேட்கிறேன், உங்களுக்கு இவ்வளவு கவலை இருக்கும்னா உங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னு அவருக்கு தெரியுமா தெரியாது? சொல்லுங்க. சரி பாஸ்டர், பதஷ்டமா இருக்கு, நீங்க என்ன திரும்ப ஜெபம் பண்ணணும்? எல்லாத்தையும் அற்புதமாய் செய்து முடிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. புரிச்சு பாருங்க, ஆண்டவரே இவ்வளவு பெரிய தேவை இருக்கு, அற்புதமாய் நீங்க சந்திக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் கேட்கிறேன், பலிக்கு ஆடு எங்க அப்படின்னு கேட்டாரு. இவங்க கூட எதை கொண்டு போகல? ஆடை கொண்டு போகல. ஆனா இப்ப பலி செலுத்திட்டு வந்துட்டாங்க. எதை பலி செலுத்துறாங்க? ஆட்டை. நான் கேட்கிறேன், இவங்க கொண்டு போலையே, அந்த ஆடு எங்க இருந்து வந்துச்சு? யார் கொடுத்தா? சத்தமா சொல்லணுமே, சத்தமா சொல்லுங்க, யார் கொடுத்தா? அப்ப ஆபிரகாமுக்கு தருவார்னா உங்களுக்கு தருவாரா? தரமாட்டாங்க. நான் உங்களை ஏதோ உற்சாகப்படுத்துறதுக்கு இந்த செய்தியை நான் தரல. நான் உண்மையை சொல்லுகிறேன், என் வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லுகிறேன். எத்தனையோ நேரங்களில் உங்களை போல நானும் பதஷ்டப்பட்டிருக்கிறேன், என்ன செய்ய போறோம்னு. ஆனா இது வரைக்கும் யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் செய்திருக்கிறார். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் எப்பொழுதுமேங்க, நான் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாக கிளம்பிட்டேன்னா நாய் என் பக்கத்திலே வரக்கூடாதுன்னு விரும்புவேன். ஏன்னா மேலே காலை வச்சு என்ன பண்ணிடும்? அழுக்காக்கிடும். 2-3 நாளைக்கு முன்னாடி அப்பா அம்மாவை கொண்டு போய் அக்கா வீட்டில் விடணும். வீட்டிலேருந்து காரை எடுத்துட்டு பெட்ரோல் போட்டுட்டு இப்படி வரேன். யாரோ ஒரு ஆள் இப்படின்ட்டு போகிறான் காரை. சரி, நம்ம காரில் ஏதோ பிரச்சனைன்னு இறங்கி பார்த்தா டயர் பஞ்சர். நல்லா கேளுங்க, வெயில் எப்படி தெரியுமா அடிச்சிட்டு இருக்கு? நெருப்பு மாதிரி, நெருப்பு மாதிரி. எனக்கு ஆண்டோடைய அன்பை நினைச்சா அழுதுருவாங்க. வண்டிய ஓரமா நிறுத்திட்டு எந்த வீடு பஞ்சரு அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்துட்டு, இந்த நிழலுக்கு மரம் இல்லை அங்க. என்னடான்னு இப்படி திரும்புறேன், ஒரு தம்பி ஸ்தோத்திரம் பாஸ்டர் வாடா. சர்ச்சுக்கே வந்ததில்லை, அவங்க மனைவி மட்டும் தான் சர்ச்சுக்கு வருவாங்க. பாஸ்டர் நீங்க சும்மா இருங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நான் கேட்கிறேன், இது யாரு செய்யறது? அட சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் இப்ப கேட்கிறேன், எனக்கு மட்டும்தான் செய்வாரா, உங்களுக்கு செய்வாரா? நான் திரும்பி அந்த இப்ப பாருங்க, உடனே நான் ஊருக்கு கிளம்பணும். இப்ப ஸ்டெப்னி எடுத்து மாட்டியாச்சு. பஞ்சர் ஆவணத்தை நான் என்ன பண்ணணும்? பஞ்சர் ஒட்டி உள்ள வைக்கணும். ஏன்னா நான் வரும்போது திரும்பி வரணும். ஏன் எங்க அப்பா சொல்றாங்க, டேய் நீ வரும்போது பேச்சு துணை கூட ஆள் இருக்காது, நீ தனியா வரணும்டா, தயவு செய்து இது என்ன பண்ணு சொல்லுங்க, இதை பஞ்சர் ஒட்டி வச்சுக்கிங்கன்னு. நான் இது வரைக்கும் இன்னும் பஞ்சர் ஓட்டல. எனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, பஞ்சர் ஆகி நின்னா தூதனை போல ஒருத்தர் கொண்டு வர முடியும்னா அது கோணகிரியில மட்டுமல்ல, சென்னையில முகம் தெரியாத இடத்துலயும் கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நல்ல பாடுவோமா? யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்களப்பா நாங்கள், கலங்களப்பா, கலங்களப்பா நாங்கள்,
கலங்கலப்பா கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து நம்புறவங்க எல்லாரும் யெகோவா ஈரே எல்லாமே கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்கள் நாமோ என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா. நான் தைரியமா சொல்லுவேன், இப்படி எல்லாம் கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறனால தான் நான் சொல்லுவேன், சத்தியமா அந்த ஊழியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏராளமான தேவன் அருளிய முடிச்சிருங்க சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையை போல நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையை போல தைரியம் நிறைந்த வாழ்க்கை இந்த உலகத்துல இது ஒன்றும் கிடையாது. தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. இயேசுவை எங்க போய் தேடாதீங்க, சொல்லுங்க, கல்றையில போய் தேடாதீங்க. இவங்களை கல்றைக்கு கொண்டு போனது எது? கர்த்தர் சொல்லும் போது நினைவு கூர்ந்திருந்திருப்பார்களே ஆகில் அவங்க எங்க போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என் ஆண்டவருடைய அன்பு இப்படிப்பட்ட ஆளு சபையிலே இருக்கக்கூடாதுடா, தூக்கி போடுறா அப்படின்னு செய்யாம இந்த ஆளுங்க அங்க போய் நிக்கணும் சொல்லி இந்த ஆளுகளுக்காக தூதனை அனுப்பி அந்த தூதன் இவங்க குறைய சுட்டி காண்பிக்கிறாரு. என்ன சுட்டி காண்பிக்கிறாரு? நீங்க ஏன் தெரியுமா இங்க வந்தீங்க? அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் சொன்ன வசனத்தை நீங்க என்ன பண்ணுனீங்க? நினைவு கூறாம போயிட்டீங்க. ஆனா அந்த விசுவாசிகள் ரொம்ப நல்லவங்க பாருங்க, ரொம்ப நல்லவங்க. அடுத்த வசனம் என்னப்பா சொல்லுது? 8. அப்பொழுது அவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகளை எல்லாம் 11 பேருக்கும். இப்ப அடுத்த பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட்டுக்கு போறேன், கவனிங்க. இத தேவதூதன் சொல்லி உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடி வந்தது என்ன? அவர் இங்க இல்ல, அவர் உயிர் தெழுந்தார்னு இந்த நற்செய்திய இவங்களுக்கு சொல்லி அனுப்பும் போது அங்க ஒரு கூட்டம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க, எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. 11வது வசனத்தை வாசிங்க. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் நாங்க திரும்பியும் கேட்கிறேன், இவங்க யாரு? பேசுங்க, திரும்ப பேசுங்க. ஏதோ விசுவாசிகள் அல்ல, இவங்க யாரு? சீஷர்கள், இயேசுவோடு கூட இருந்தவர்கள், அற்புத அடையாளங்கள் எல்லாம் கண்ணார பார்த்தவர்கள். இந்த செய்தியை கேட்டவுடனே இவங்களுக்கு சந்தோஷம் வரல, மாறா என்ன வந்துச்சா? என்ன சொல்லுங்க? வீண் பேச்சு. ஒரு நற்செய்தியை சொன்னா, இப்ப உங்களை பார்த்து சொல்றேன், சிஸ்டர் நீங்க நல்லா இருப்பீங்க, பைபிள்ல போட்டிருக்கு. அவங்களுக்கு இது எப்படி இருந்துச்சா? வீண் பேச்சு. இப்ப என்ன கவனிங்க, இப்படிப்பட்ட விசுவாசிகளை நம்ம விரும்புவோமா? இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்ப சபை இருக்கு, இதுல ஒரு ஆளுக்கு கொரோனா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, வரக்கூடாது, பயப்படாதீங்க, வரக்கூடாது, வராது. ஒரு ஆளுக்கு வந்திருக்கு,
அப்படின்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அர்த்தம்? எல்லாருக்கும் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்? இது எப்படிப்பட்ட நோய்ங்க? கொள்ளை நோய், பரவுகிற நோய். இப்ப அதே போல இப்படி சொல்றேன், ஒரு அவிசுவாசி மற்ற விசுவாசிகளை அந்த ஒரு ஆள் என்ன பண்ணிடுவாங்க, ரொம்ப பேச வேண்டாம் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. நான் சொல்ல விளங்குது உங்களுக்கு? நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட ஆளை ஆண்டவரை ஒரு தூதனை அனுப்பி இப்படிப்பட்ட செய்தியை சொல்லியும் இவங்க நம்பலையே, இவங்களை தள்ளிட்டு வேறொரு கூட்டத்தை இயேசுவால தெரிந்து கொள்ள முடியுமா? முடியாத? சொல்றது மட்டும் சத்தமா இல்லையோ சொல்லுங்க, முடியுமா? முடியாத? சவுலை தள்ளி தாவீதை தெரிந்து கொண்ட ஆண்டவரால் மங்கி எரிகிற நெறிந்த நாணலா இருக்கிற என்ன தள்ளிட்டு ஒரு நல்ல ஆளை கர்த்தர் உருவாக்க முடியுமா? முடியாதா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க துதிக்கலன்னா இந்த கல்லுகள் துதிக்கும் சொன்னாரு. எனக்கு இதெல்லாம் படிக்கும்போது அழுகையா வருது. இப்படிப்பட்ட நற்செய்திய இயேசு உயிர் தெழுந்துட்டாருங்கிறத சொல்லும் போது வீண் பேச்சு சொன்னாங்க பாருங்க, அவங்களோடு கூட 7-8 மைல் தூரம் நடந்து போனார்னு எழுதியிருக்கு. வாசிக்க பார்ப்போம். லூக்கா 24வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்கள. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானவிகள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். நடந்து போனார். ஹல்லேலூயா. என் உள்ளமே நெகிழ்கிறது. எவ்வளவோ காரியத்தில் நம்ம குறை உள்ளவர்கள், ஆனா கர்த்தர் நம்மளோடு கூட நடந்து வரல அப்படின்னா என்னைக்கோ இந்த விசுவாச வாழ்க்கையை சாத்தா முறித்து போட்டுருப்பான். நம்புறவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி,
பிசாசு என்னைக்கோ என்னை அழிச்சிருப்பா, பிசாசு என்னைக்கோ என்னை அழிச்சிருப்பாப்பா. அல்லேலூயா. எங்க குறைவுகளை பெருசா நினைக்காம, எங்க குறைவுகளை பெருசா நினைக்காம, எங்க மேல கொண்ட அன்பின் நிமித்தம் திரும்ப திரும்ப எங்களை தேடி வந்து, திரும்ப திரும்ப தேடி வந்து எங்களை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கீங்களே. ஓ அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. எல்லோரும் அப்பா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடத்தி வந்தீங்க டாடி, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள். ஜீசஸ், 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 ஹோலி ஸ்பிரிட். ஷிகரபௌரபா ரேகபுரஹன் பரமனம ஷிபகுரமலனியத்துரமனபா. ஹல்லேலூயா. நீங்க மட்டும் எங்க கூட வரலன்னா, நீங்க மட்டும் எங்க கூட வரலன்னா, சத்ரு எப்பொழுதே எங்க வாழ்க்கை அழித்திருப்பாப்பா. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடத்தி வந்தீங்க டாடி, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோடு சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோடு சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ.
பாருங்க, யாரோட இயேசு நடந்து போறாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை யாராவது சும்மா இது பேசுறது வீண் பேச்சு அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னு நீங்க காதுல விழுது, அவங்க கூட போவீங்க? ஆண்டவருடைய அன்பெல்லாம் நினைச்சா வீண் பேச்சுன்னு சொன்ன அவங்களோடு கூட கிலோமீட்டருங்கிறது கம்மி, மைலுங்கிறது அதிகம். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஆடுதுறை நெருக்கி இயேசு என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அவங்களோட நடந்த. ஏன் தெரியுமா? அதை தான் நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா இவங்க எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா, துக்கம் உள்ளவர்களாய் மாறிட்டாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வாலிப பிள்ளைன்னா திருமணமான பிள்ளை, 2 குழந்தை. அந்த பிள்ளை இன்னும் பொடிசா ஒரு 6-7 பேர் அழைச்சிக்கிட்டு காலையிலே ஜெபம் பண்ண சர்ச்சுக்கு அந்த பிள்ளை அழைச்சிட்டு வருது. நான் கேட்டேன், என்னப்பா அப்படின்ட்டு. இவ்வளோ உயரம் ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளையை காமிச்சு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துச்சு, போயிட்டு வந்ததுலேருந்து அது முகம் சரியில்லை, அது சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அது உடம்புல எந்த காயமும் இல்லை, ரத்தம் இல்லை, வீக்கம் இல்லை, எலும்பு முறிவு இல்லை, அது சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நான் கேட்குறேன், எப்பா நல்லதானப்பா இருக்கு? இல்லை, அவ இதை விட எப்படி இருப்பா? நல்லா இருப்பா. போயிட்டு வந்ததுலேருந்து அவன் முகம் சரியில்லை. அவன் முகம் சரியில்லாதனால எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருடைய முகமும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு அவங்க துக்கம் உள்ளவர்களா மாறிட்டாங்க. இப்ப பிரச்சனையினால துக்கம் உள்ளவர்களா மாறிட்டாங்களா அப்படின்னா இல்ல, வார்த்தையை நம்பாததுனால அவங்க எப்படி மாறிட்டாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க படுற கஷ்டத்துக்கெல்லாம் நீங்க பல காரணம் சொல்லலாம். உண்மை அது இல்லை. நீங்க துக்கமா இருக்கிறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் எது காரணம்? உங்க நினைவுல எது இல்லை? பேசுங்க. எது இல்லை? வார்த்தை இல்லை. அதனால பாருங்க, அவங்களோட நடந்து 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 மோசையின் ஆகமங்கள் பைபிள்ல போட்டிருக்கு. மோசையின் ஆகமங்கள், அடுத்து பாருங்க தீர்க்கதரிசிகளை குறித்து சொன்னது, சங்கீதங்களில் இயேசுவை குறித்து, இதெல்லாம் சொல்லி 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 அவங்கள்ட்ட என்ன பண்றாரு? பேசிக்கிட்டே போறாரு. ஆனா இந்த குருட்டு ஆளுங்களுக்கு கூட வர்றது யாருன்னு தெரியல. பேசுங்க, இயேசுன்னே தெரியல. நான் என்னையும் சேர்த்து தான் யோசிச்சு பார்த்தேன். இப்படிப்பட்ட ஆளெல்லாம் கொண்டு போய் நான் வரும்போதே சொன்னேன். அங்கேருந்து அங்கே என்னமா சொன்னேன், புவனகிரியிலேருந்து கொள்ளிடம் வரைக்கும் 7 மைல். நான் இப்படிப்பட்ட ஆளை அழைச்சிட்டு போய் கொள்ளிடம் பாலத்தில் தள்ளி விட்டுருப்பேன். நீ இங்கே சாவு, நீ சர்ச்சுக்கு வந்துடாதுன்னு. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, இவங்கள்ட்ட டைமை என்ன செய்யறாருங்க? ஸ்பெண்ட் பண்றாரு. நான் யோசிச்சு பார்க்குறேன், அப்படி என்ன ஆண்டவரே இவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு வசனத்தை, ஏன் இப்படிப்பட்ட ஆளை நீங்க தேடி தேடி போகணும் அப்படிங்கும் போது எனக்கு ஒரே ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதை வாசிங்க, அதை வாசிங்க. 29 வாசிப்பா. லூக்கா 24:29. நீர் எங்களுடனே தங்கிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று. இப்ப என்ன பாசம் சொல்ல வரீங்க? நம்மள்ட்ட நிறைய கெடுதல் இருக்கு, அவரை டென்ஷன் படுத்துற அளவுக்கு. ஆனா ஏதோ ஒரு நல்லது இருக்கிறதுனாலதான் இன்னமும் நம்மளை உயிரோட கருத்து வச்சிருக்கிறார். நம்புறவங்க மட்டும் ஒரு நல்ல சொல்லுங்க பார்ப்போம். ஏதோ ஒரு நல்லதை உங்கள்கிட்ட பார்த்திருக்காரு சிஸ்டர்.
ஏதோ ஒரு நல்லது உங்கள்கிட்ட பார்த்துருக்குறார். சகைவ எல்லாரும் சொல்றாங்க பாவி 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 பாவின்னு. ஆனா சகைவிட்ட இருந்த ஒரு நல்ல குணம் என்னன்னா, என்னதுங்க, இயேசுவை நான் என்ன செய்யணும், பார்க்கணும். கெட்ட குமாரன் மூத்த குமாரன் பெரிய லிஸ்ட் சொல்றான், வேசிட்ட போனா அங்க போனா இங்க போனா அப்படியா இப்படியான்னு. ஆனா அப்பா எதை பார்த்தாருன்னா, திரும்பி வரணுங்கிற அந்த நல்ல குணத்தை பார்த்தாரு. கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்பேன். அப்ப உங்களை ஆண்டவர் திரும்ப திரும்ப உங்களை உயிர்ப்பிக்கணும்னு நினைக்கிறது காரணம் என்னன்னா, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கு. இவங்கள்ட்ட இவ்வளவு மோசமான குணம் இருந்தும் ஒரு நல்ல குணம் பாருங்க. ஏன்னா இவர் சொல்ல 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 இவங்க இருதயம் இப்ப என்ன பண்ணுதுங்க, பைபிள்ல வாசிங்க, கொழுந்து விட்டு எரியுது. அவர் பேச பேச இவங்களுக்கு ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கு. உடனே பார்த்தாங்க, எப்பா இவர் நம்ம கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி பொழுது போச்சு, எங்க போறீங்க, எங்க கூட தங்கிருங்க, எங்க கூட தங்கிருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், பிசாசு நிறைய நேரம் ஒரு பெரிய பட்டியல நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்வாருன்னா, நம்மள்ட்ட இந்த அந்த ஒரு சொல்லுங்க சொல்லுங்க அந்த ஒரு நல்ல குணத்தை பார்த்து, நம்ம மற்ற எத்தனையோ காரியத்துல தவறுனாலும் அந்த ஒன்றை பார்த்து, அந்த இது மற்றவங்கள்ட்ட இருக்கான்னு பார்த்தா இல்லை, அந்த ஒரு நல்ல குணத்தை பார்த்து ஆண்டவர் திரும்ப 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 நம்மளை தேடி வருகிறார். இப்ப கவனிங்க, நான் திரும்ப சொல்றேன், இவங்களை துக்கம் உள்ளவர்களாய் மாறினது காரணம் அவங்களுக்கு நேரிட்ட பிரச்சனை அல்ல, எதை நினைக்காம போயிட்டாங்க, வார்த்தையை நினைவு கூறாம போயிட்டாங்க. இப்ப ஆண்டவரே வார்த்தையை உள்ளத்துல பதிய வச்சுட்டா துக்கம் போயிடும்னு சொல்லி கர்த்தர் திரும்ப திரும்ப என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறாருங்க, சொல்லுங்க. எப்பா மோசையின் நியாய பிரமாணத்துல என்ன பத்தி என்னப்பா சொல்லியிருக்கு, தீர்க்க தரிசன ஆகமத்துல என்ன குறித்து என்னப்பா சொல்லியிருக்கு, தாவீது என்ன பத்தி என்னப்பா சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. கர்த்தர் அவங்க மனசை என்ன பண்ணாராம், திறந்து விட்டாராம். வாசிங்க, எங்க போட்டிருக்கு அப்படி? 45வது வசனத்தை வாசிப்பா, 44ல இருந்து வாசிங்க. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று சரி நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த வித்தியாசங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி என்ன போட்டிருக்க, அவர்களுடைய மனதை திறந்து. என்ன பாருங்க, இந்த வசனத்துக்கு ஒரு பவர் இருக்கு, அது உங்க மனசை திறக்கும். கையை உயர்த்தி ஒரு நிலையில சொல்லுங்க, நீங்க பைபிளை திறந்தீங்கன்னா அது உங்க மனசை திறக்கும். நீங்க பைபிளை மூடியே வச்சிருப்பீங்கன்னா அவன் உங்களை என்ன பண்ணிடுவான், மூடிடுவான். நீங்க பைபிளை திறப்பீங்கன்னா, திரும்ப சொல்ற, பைபிளை திறப்பீங்கன்னா சொல்லுங்க, கர்த்தர் எதை திறப்பாருங்க, உங்க மனதை திறப்பா. கையை உயர்த்த ஒரு அலையில சொல்லுங்க பிரதர், சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க. ஆமா, நான் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா உங்க முகத்தை பார்த்து தான் தீர்க்க தரிசனமே சொல்லுவேன். நான் நிறைய ஒரு முறை ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், நீங்க தான் பைபிளே வாசிக்கிறது இல்லையேன்னு. அவர் வீட்டில் போய் அவங்க மனைவியை திட்டினாராம். அவங்க மனைவி எனக்கு ஃபோன் பண்ணி, நான் பைபிள் வாசிக்கிறது இல்லைங்கிறத என் பாஸ்டர்கிட்ட சொன்னேன் அப்படின்ட்டு. அவங்க கேட்டாங்க, எப்படி பாஸ்டர் தெரியும்னு. அவர் எப்பெல்லாம் பைபிள் வாசிக்கிறாரோ, அவர் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்த மாதிரி அவர் முகம் பளிச்சுன்னு இருக்கும். எப்பெல்லாம் பைபிள் வாசிக்கிறது நிறுத்தி இருக்கிறாரோ, நெருப்புல எரிஞ்சது மாதிரி அவர் வந்திருப்பாரு. நான் சொல்றேன், பைபிளை திறந்து வாசிப்பீங்கன்னா பைபிள் என்ன பண்ணும் சிஸ்டர், சொல்லுங்க பிரதர், உங்க மனதை அதை என்ன பண்ணிடுங்க, அது
அது திறந்துடும். இப்ப நான் கடைசி முடிக்கிற நேரத்துக்கு வந்துட்டேன். எப்படி உள்ளவங்களை கர்த்தர் இப்ப எப்படி திரும்ப மாத்திட்டாரு? யோவான் 24வது அதிகாரம் கடைசி 2 வசனம். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட, என்ன பாருங்க, எப்படி இருந்தவங்க சொல்லுங்க, எப்படி இருந்தவங்க? துக்கமா இருந்தவங்க இப்ப எப்படி மாறிட்டாங்க? இப்ப ஆண்டவர் எந்த மெடிக்கல் ஷாப்புக்கு அழைச்சிட்டு போனாரு? எந்த நாட்டு மருந்து கடைக்கு அழைச்சிட்டு போனாரு? எந்த பிசியோதெரபிட்ட அழைச்சிட்டு போனாரு? அவர் ஏதாவது சொல்லிட்டு இருந்தாருங்க. சொல்லுங்க, வார்த்தை 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 வார்த்தையை கேட்க 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 மனது இப்ப என்ன பண்ணிடுச்சு? திறந்துருச்சு. மனது திறந்த உடனே துக்கம் என்ன பண்ணிடுச்சு? சொல்லுங்க. ஆமா, போதும், உன்னோட இருந்தது போதும், நான் இப்ப கிளம்புறேன்ட்டு துக்கம் கிளம்பிடுச்சு. துக்கம் கிளம்புன உடனே இவங்க எப்படி மாறிட்டாங்கன்னா மிகுந்த சந்தோஷம். சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல உள்ள திரும்பி பாருங்க, அவங்க முகத்துல தெரியுதான்னு பாருங்களேன். பாவம், யாரு பெத்து புள்ளி. துக்கமா இருந்தவங்க எப்படி மாறிட்டாங்க பாத்தீங்களா? திருப்பியும் சந்தோஷம்ன்றாங்க. பைபிள் அப்படியே இருக்கு. சொல்லு தம்பி, எப்படி இருக்கு? நான் கெஞ்சி கேட்கிறேன், சாப்பிடாம கூட இருங்க. பைபிள் வசனத்தை வாசிக்காம நீங்க இருக்காதீங்க. கையை உயர்த்த ஒரு அலையில சொல்லுங்க. திருப்பி சொல்றேன், சாப்பிடாம இருங்க, ஆனா என்ன செய்யாம இருந்துடாதீங்க? வசனத்தை வாசிக்காம இருந்துடாதீங்க. இந்த கேலண்டர்ல இந்த ஒரு வார்த்தையை வாசிக்கிறது, கண்ணை மூடிட்டு இப்படி திறந்து இப்படி வாசிக்கிறது, அப்படிலாம் செய்ய. டெய்லி பைபிளை திறந்து வாசிங்க. உங்க மனதை திறந்து மனதுக்குள்ள இருக்கிற துக்கத்தை முடிச்சிருங்க, விரட்டி. இப்ப எப்படி மாறிட்டாங்கன்னா மிகுந்த சந்தோஷம். கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் தெரியுமா உங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்கலாம் இங்க வரல? நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க சர்ச்சைக்கு இத்தனை வருஷம் வரீங்க, ஏன் உங்க பக்கத்து வீட்டில் அவங்க வரல? கரெக்டா சொல்லணும். நீ சொல்லு தம்பி, நீங்களே எப்படி இருக்கிறீங்க? அவங்களுக்கு தெரியுது நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு இப்படி இருக்கிறோம், இது இந்த கோயிலுக்கு வரல, இது சர்ச்சுக்கு போயிட்டு இப்படி இருக்கு. வித்தியாசம் என்னதான் நான் சொல்றேன். நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போங்க, டெய்லி உங்க முகத்தை சந்தோஷமா மாத்துங்க. அவங்க கேட்பனால கேட்க மாட்டாங்களா? சொல்லுங்க சார், பேச மாட்டீங்க. என்ன கேட்பாங்க? ஏன் ஒரு மாதிரி ஏதோ பணங்கன்னு வந்து போச்சா, ஏன் ஒரு சந்தோஷமா இருக்கிற? நீங்க இப்ப என்ன சொல்லணுங்க? இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானம் சமாதானமே, சமாதானம் சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷமே, சமாதானம் சமாதானமே. மிகுந்த சந்தோஷம் வந்த உடனே அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை யாரும். என்ன எப்படி மாறிட்டாங்க? கடைசி வசனம் என்ன சொல்லுது? நாடோறும். என்ன பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி திரும்ப ஞாயிறு
திங்கள் நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து கையை உயர்த்தி ஒரு ஆளையிலே சொல்லுங்க. எப்படி இருந்தவங்கள? சந்தேகமா இருந்தவங்க, வீண் பேச்சுன்னவங்க, அவிசுவாசியா இருந்தவங்க, பயப்பட்டவங்க, இயேசு கூட இருந்தும் இயேசுன்னு தெரியாதவங்க. இப்ப எப்படி மாத்திட்டாரு பாருங்க. நம்ம ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு? மிகுந்த சந்தோஷம் உடையவரெல்லாம் மாத்தினோன்னு அவங்க பார்த்தாங்க. இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தந்த அவரை நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, நான் தினந்தோறும் தேவனை துதித்து நான் என்ன செய்வேன்? நான் பாடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க? எத்தனை பேருக்கு இப்படி ஆகணும்னு நினைக்கிறீங்க? என்னோடு இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம். 24வது அதிகாரம் அதை தியானிக்கிறதுனால ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பொறுமையா இருக்கிறார், நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறார், நம்ம மேல எவ்வளவு கரிசனையா இருக்கிறார். எப்படியோ போகட்டும்னு ஆண்டவர் விட்டுடாம நம்மளை திருப்பியும் என்ன பண்றாருங்க? பரலோகம் போறதுக்கு முன்னாடி மனதை திறந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் எங்க போறாருங்க? எல்லாம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் எங்க போறாருங்க? பரலோகம். இப்ப பாருங்க, நேருக்கு நேரா பார்த்த இயேசு இப்ப இவங்க கண்களுக்கு முன்னாடி இல்ல. ஆனா இப்ப எப்படி மாறிட்டாங்கன்னா, இயேசு இல்லையேங்கிற கவலைக்கு மாறல. எப்படி மாறிட்டாங்கங்க? மகா சந்தோஷத்தோடு ஹல்லேலூயா கர்த்தரை பணிந்து டெய்லி கர்த்தரை துதிக்கிறவர்களாக ஆராதிக்கிறவர்களாக மாறிட்டாங்க. இப்படி மாறினதுனால அவங்களுக்கே தெரியல அவங்க மேல ஆண்டவருடைய வல்லமை இருந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் புத்தகத்துல இந்த ஆட்கள் தான் பயங்கரமான செயலை கர்த்தருக்காக செய்தார்கள். பிறவி சப்பனியை எழுப்பி விட்டது யாருங்க? யாரு? இந்த வீண் பேச்சுன்னு சொன்ன குரூப். இயேசு யாருன்னே தெரியாத ஆட்கள். இவங்க தான் என்ன பண்ணாங்க? செவிடர், முடவர்கள், சப்பானிகளை, பேய் பிசாசு பிடித்தவங்களை விடுதலையாக்கி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி பிரசங்கம் பண்ணி 3000 பேர் 5000 பேர் ஒரே நேரத்தில் ஞானஸ்நானம் எடுக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை என்ன பண்ணுச்சுங்க? அற்புதமா மாறினுச்சு. அரசாங்கம் எழும்பி அந்த கூட்டத்தை அழிக்க நினைச்சும் அவங்களால என்ன செய்ய முடியல. எவ்வளவு பெரிய தேவனை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குங்க அந்த ஆசை இருக்கு? ஆண்டவரே, நெறிந்த நானாலாவே நான் என்ன செஞ்சிடக்கூடாது? இருந்துடக்கூடாது. இதுக்கு மேலேயும் நான் இருந்துடக்கூடாது. மங்கி எரிகிற பிரியா நான் இணைஞ்சிடக்கூடாது. இதுக்கு மேலேயும் எல்லாம் இருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க எப்படி மாறிடணும் சொல்லுங்க? எப்படி மாறிடணும்? நான் கேட்கிறேன், என் முகத்துல அவிசுவாசம் தெரியுது. இது ஒரு காந்தம் மாதிரி. நான் உங்க வீடு தேடி வந்து ஜோமணி சிஸ்டர் வாங்க வாங்கன்னு நான் கூப்பிட தேவையில்லை. இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இது ஒரு காந்தம் மாதிரி. இது உங்களை என்ன செய்யும்? இழுக்கும். நான் மட்டும் அவிசுவாசத்துல விழுந்துட்டேன், நீங்க என்ன பண்ணிடுவீங்க? பாஸ்டர் ஏன் சார் வரல? இல்லை, கொஞ்சம் கூட சாப்பிட்டுட்டேன், அப்படியே கொட்டாய் வந்துச்சு. ஆனால் ஏன் இப்போ அப்படி தோணலைன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு நான் போகும்போது விசுவாசத்தினால நான் கட்டப்படுவேன். இன்னைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஆண்டவர் மேல ஒரு பாசத்தோடு அன்போடு துதிக்கிறவனா வீடு திரும்புவேன்னு உங்களுக்கு தெரியும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எத்தனை பேருங்க ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆசையா இருக்கிறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு சின்ன ஜெபம் ஆண்டவர்கிட்ட. நெறிந்த நானலாகவே நான் இருக்க விரும்பல ஆண்டவரே. மங்கி எறிகிற திரியாக நான் இருக்க விரும்பல இயேசுப்பா. ஹல்லேலூயா. என்னுடைய ஆரம்ப நாட்களை நான் திரும்பி பார்க்கிறேன்.
எவ்வளவாய் நான் ஜெபித்தாண்டுவரே, எவ்வளவாய் நான் வேதத்தை வாசித்தாண்டுவரே, எத்தனை நாள் நான் உபவாசம் இருந்தாண்டுவரே, எவ்வளவு பக்தியா இருந்தாண்டுவரே, எவ்வளவு வைராக்கியமா இருந்தாண்டுவரே. அந்த மேன்மையான அனுபவம் இருக்கும்போது அன்னைக்கு இருந்த சந்தோஷம், சமாதானம், ஆனந்த, பாக்கியம், மகிழ்ச்சி, மேன்மை, எதிர்காலத்தை குறித்த தைரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஆண்டவரே, அதிலிருந்து தான் குறைவுபட்டு இருக்கிற என்ன கர்த்தர் மீண்டும் என்னை உயிர்ப்பிப்பீராக. தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பிப்பீராக. மீண்டும் என் ஜீவியத்தை கர்த்தர் கட்டி எழுப்புங்கப்பா. அல்லேலூயா. ஆதி நிலையே ஈடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும், சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை தீரும்போ. அல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை தீரும்போ. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் ஆதி நிலையே ஈடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும், சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை தீருமோ. அல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை தீருமோ. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். விசுவாசிங்க. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர். எஸ். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரியதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்று பெற்று உயர்ந்திடுவோமே, உருகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. அல்லேலூயா. குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆனந்த துதி ஒளி. ராஜா. ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர். ஆமென், ஆமென். Shikarakabura Retana Mushiba Kabara Baradia Pura
இந்த ராத்திரி நேரம் எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. பலவீனன் என்று தள்ளிடாமல் பலத்தால் இடை கட்டுகிறவரே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன், ஓ கழுகுக்கு சமமாய் எங்களை பலப்படுத்துகிற மகிமை தேவன், இந்த ராத்திரி நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. இவங்க வாழ்க்கை புதுப்பிக்கப்படுவதாக, இவங்க வாழ்க்கை கட்டப்படுவதாக, எழுந்து பிரகாசிப்பார்களாக, அபிஷேகம் அதை செய்வதாக, நுகங்கள் புரிவதாக, விடுதலை உண்டாவதாக. பெற்றுக்கொள்ளுங்க சிஸ்டர், பெற்றுக்கொள்ளுங்க புதிய பலனை, புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமையை. ஒரு அக்கினி இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும், எங்க சபை உயிர்ப்பிக்கப்படட்டும், எங்க சபை கட்டப்படட்டும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஊழியத்திற்காக நன்றி ஆவியானவரே, உம்முடைய வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறீர், நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. பெற்றுக்கொள் தம்பி, பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. அவர்தான் உனக்கு அடைக்கலம், அவர்தான் உனக்கு சகாய, அவர்தான் உனக்கு தஞ்சம், அவர்தான் உனக்கு நாயகர், அவர்தான் உன் வாழ்க்கை அரசாளுகிறவர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உன்னை நீங்க வெறுமையாய் திருப்பி அனுப்ப மாட்டான். உன் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது, வழிகிறது. உன்னை சோர்வடைய செய்த, உன்னை பலவீனமடைய செய்த, உன்னை துக்கமடைய செய்த எல்லா காரியத்தின் மேலையும் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறது. இன்னைக்கு நீ புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிற, புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிற, பழையவைகள் ஒளிகிறது. கர்த்தருடைய புதுமையாய் மாற்றுகிறார், புதுமையாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உன் வீடுகளில் மேல ஒரு வெளிச்சம், உன் மேல ஒரு வெளிச்சம், உன் மேல ஒரு பிரகாசம். கத்துரபலா கப்பரபுனபரா ரிபஷ்பக் நன்றி அப்பா. இந்த இடம் முழுவதும் ஆண்டவருடைய மகிமையினால நிரம்புகிறது, மகிமையினால் நிரம்புகிறது. ஹல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம், உன் துக்கம் எல்லாம் ஓடி போகிறது. கர்த்தர் மிகுந்த சந்தோஷத்தினால் நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுகிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. குருகிடமாட்டோம், ஒன்றிடமாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. அல்லேலூயா. குருகிடமாட்டோம், ஒன்றிடமாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி மொழி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆனந்த துதி மொழி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் பலிக்கும். உங்களை பார்த்து நான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன்.
உங்க ஜீவியம் துக்கத்தோடையே முடிஞ்சிடாது. இயேசு சொன்னார், நீங்க துக்கப்பட்டு அழுவீங்க, உலகமோ சந்தோஷப்படுவார். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற. துக்கத்தோடு இருந்தவர்களை மிகுந்த சந்தோஷம் உள்ளவர்களாய் மாற்றினது மட்டுமல்ல, தேவ சமூகத்தில் அவர்களை துதிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றினார். அந்த துதி ஆவியானவரை கொண்டு வந்தது. அந்த துதி பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வந்தது. அந்த துதி வல்லமையை, வரங்களை கொண்டு வந்தது. அது அநேகர் மேல பரவினது. இப்ப எப்படி மாறிட்டாங்கன்னா, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றிட்டாங்க. எனக்கே யாராவது செய்ய மாட்டாங்களா? என்னை யாராவது ஆறுதல் படுத்த மாட்டாங்களா? என்னை யாராவது விசாரிக்க மாட்டார்களா? என்னுடைய தேவை என்னன்னு அறிந்து யாராவது எனக்கு ஏதாவது தரமாட்டாங்களான்னு ஏங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்துல சொல்றேன், மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்க ஜீவியத்தை முடிய பண்ணுவார். நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீங்க சிஸ்டர். நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாறுவீங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனா அந்த வார்த்தையை சொல்லி உங்களை வாழ்த்துக்கிறேன். நல்ல தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஏதோ வந்தோம் போனோம்னு இல்லை, தேவ ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டீர். உடைய பிள்ளைகளுடைய வாஞ்சை விருப்பங்களை அறிந்தவராய் தம்முடைய வல்லமையினால் தொட்டீர். அபிஷேக நிறைவு தொடர்ந்து அவங்க மேல பெருகுவதாக, மாற்றங்களை அவங்க அனுபவிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு நிமிஷம் உட்கார்.